ஹர்னி கிச்சன். இன்றைக்கி ஹர்னி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மீல் மேக்கரை வச்சு கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஈஸியாக. அதுக்கு நம்ம இந்த மாதிரி மீல் மேக்கர் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பொடிசாக கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம், சின்ன 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கார்ன்ஃப்ளேக்ஸை மிக்ஸி ஜாரில் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் மைதா மாவு, 5 ப்ரெட்டு. இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கரில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றுறோம். கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா அதை மூழ்கிற மாதிரி ஊற்றி ஊற வச்சுக்கணும். நல்லா ஊறவும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த இதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம், அந்த ஹீட்டெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி நம்ம வச்சிருந்த மீல் மேக்கரை நல்லா தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறவுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அதுலேயே தண்ணி இருக்கும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ப்ரெட்டு 5 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோம். அந்த ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் அதே மிக்ஸி ஜார்லேயே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட்டை அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இந்த மீல் மேக்கர் கூடயே போட்டுக்கிறோம். முக்கால் டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. அந்த மீல் மேக்கர்லேயே தண்ணி இருக்கும். இது நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதில் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணாலும் நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டும் செஞ்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை பண்ணிக்கணும். உருண்டை பண்ணிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு நம்ம தேவையான அளவு அந்த கட்லெட் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். இந்த மாதிரி நல்லா தண்ணியா மைதா மாவை கலக்கி வச்சிருக்கோம். தோசை மாவு பதத்தை காட்டிலும் ரொம்ப தண்ணியா இருக்கணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கட்லெட்டை இந்த மாதிரி மைதா மாவில் கலக்கி வச்சிருக்கிறதுல நல்லா டிப் பண்ணி கார்ன்ஃப்ளேக்ஸில் அப்படி இது பண்ணி நல்லா இந்த சைடு அந்த சைடு பரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கணும். எண்ணெயில் ஒன்றா போட்டு பொரிச்செடுக்கணும். கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணதை இந்த மாதிரி ஒன்றா போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம பொரிச்செடுக்கணும். ப்ரௌனிஷாக வந்துருச்சு. வரவும் இந்த மாதிரி நம்ம ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
ரொம்ப ஈஸியான கட்லட். இப்போ நம்ம கட்லெட்டு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்றோம். மொறுன்னு இருக்கு, டேஸ்டா இருக்கு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.